ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அதாவது அர்ச்சனா வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது விகடனுடைய சோர்ஸ் வந்து வந்துருந்துச்சுல, அதை வந்து டேக் பண்ணி வெரி குட், குறுக்க வந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மோமெண்ட் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பார்ல, அந்த வீடியோவுக்கு பின்னாடி அர்ச்சனா வந்து நடந்து போகிற மாதிரி புள்ளிக்கு அங்கே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ட்வீட் வந்து யாரோ போட்டிருந்தாங்க. ஸோ அதை ஷேர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அர்ச்சனா இது வரைக்கும் நமக்கு கிடைத்த தகவலின்படி டைட்டில் வின்னராக ஆகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அப்டேட். அப்போ ஷூட்டே நாளைக்கு காலைல 10 மணிக்கு தானே, அப்புறம் எப்படி நீங்கள் ஆவீங்க அப்படின்றது நீங்கள் கேட்பீங்க. அடுத்து அதை பற்றி அந்த வீடியோவில் முழு தொகுப்பாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட் வந்து சும்மா வேறு லெவலில் போட்டார். அதில் வந்து அர்ச்சனாவுக்கு ஆதரவாக ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. விகடனில் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன பிறகு நான் வந்து நம்பாமல் இருக்க முடியுமா, நம்புகிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நல்லா இரு அப்படின்னு போட்டார். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, குறுக்க வந்த கௌசிக் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் தான் டைட்டில் வின்னர், எவனாவது வந்து குறுக்க வந்துட்டா அது நீ எடுத்துகிட்டு போயிட்ட அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மீன் பண்ணுறாரு. ஸோ யாராக இருந்தாலும் சரி, ரியல் வின்னர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிறது நம்மளால் வந்து ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய இன்வால்மெண்ட் இந்த கேம் 30 நாளில் அவர் வந்து எந்த ஒரு பிஆர் சப்போர்ட்டும் இல்லாமல் அவருடைய கேம் மட்டுமே நம்பி வந்து இப்போ கூட ரியல் வின்னர் பிரதீப் ஆண்டனி அப்படின்ற மாதிரி தான் ட்ரெண்ட் ஆகுது. ஆட்நாயகன் பிரதீப் ட்ரெண்ட் ஆகுது, பிரதீப் ஆண்டனிங்கிறது ட்ரெண்ட் ஆகுது. கடைசி வரைக்குமே 3 ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிறது ஒரே பிளேயர் வந்து இவர் தான் அப்படிங்கிறது தான். அது பிஆர் வச்சாலும் வராது, ஏன்னா மக்கள் உணர்வுபூர்வமாக அது வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இதையெல்லாம் கேட்டுட்டு அடுத்து பிரதீப் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. டே விடுங்கடா, டே போதும்டா, நான் ஜாலியாக தான் இருக்கேன், நீங்களும் போய் ஜாலியாக இருங்க, எனக்காக நீங்கள் சண்டை போட்டதெல்லாம் போதும், எனக்காக ட்வீட் போட்டதெல்லாம் போதும், உங்கள் வேலையை பாருங்கள், எனக்காக நீங்கள் வந்து எதுவுமே இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் ஒரு ரெக்வஸ்ட்டாக அவர் ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. என்னென்னா நிறைய பேர் வந்து ரொம்ப இந்த ஃபேண்டம் ஃபைட்ஸு எடிட்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து போடுறாங்கல்ல அவருக்கு ஆதரவாக, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தயவு செஞ்சு உங்களுடைய பொன்னான நேரத்தை வேறு ஏதாவது செலவு பண்ணுங்கள், இதை விட்டுருங்க, இது முடிஞ்சு போச்சு, சரியா, இதை வந்து திருப்பி எடுத்துகிட்டு வர முடியாது நம்மளால். ஸோ அவ்வளோதான், நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள், ப்ராக்ரஸ் பண்ணுங்கள், நானும் வந்து மூவ் பண்ணுறேன், இனிமேல் நம்ம இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்றத வந்து ஆணித்தரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடித்து பேசியிருக்காரு. ஸோ பிரதீப் ஆண்டனி ரசிகர்கள் அவங்களோட வேலையை பாருங்கள். மேபி இன்னும் ஒரு நாள் ட்ரெண்ட் பண்ண போகிறாங்க, நாளைக்கு ஃபுல்லாக பிரதீப் ட்ரெண்டிங் இருப்பார், அது அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டுங்க. பட் பிரதீப்புடைய ஃபேன்ஸுடைய மனக்குமுறல்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அவங்க பண்ணுறாங்க பிரதீப். அதனால் நீங்கள் விட்டுருங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஃபேன்ஸு, மக்கள், ஆர்கானிக் ஓட்ஸ் அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கான ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க, ரெகக்னேஷன். அது உடனே தூக்கி போட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா போக மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க வந்து இருப்பாங்க உங்களுக்காக. இந்த சீசன் முடிகிற வரைக்கும் கூட இல்லைனா எப்படி, ஒரு டைட்டில் வின்னர், ரியல் டைட்டில் வின்னருக்கு சீசன் முடிகிற வரைக்குமே மக்கள் சப்போர்ட் இல்லைனா அப்போ மக்கள் சப்போர்ட் வந்து பொய்யாயிரும்ல, அந்த மாதிரி ஆக விட மாட்டாங்க. இறங்கி அடித்தாங்க பார்த்தீங்களா, வேற லெவல். வின்னருக்கு கூட அந்தளவுக்கு இந்த சீசனில் மவுஸ் கிடையாதுங்க, அது யாராக கூட இருக்கட்டும், சரியா. ஆனால் கண்டிப்பாக இந்த வட்டம் வேறு லெவலில் பிக் பாஸ் சீசன் 7னா அது பிரதீப் ஆண்டனி அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ அர்ச்சனா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் டு வின் த டைட்டில் அப்படிங்கிற நியூஸ் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.